ஒரு நெஞ்சார்ந்த நன்றி ஆல் தி எஸ்எஸ்எம்சி பீப்புள். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம மட்டும் முன்னேறாம நம்ம சார்ந்தவங்களையும் முன்னேற கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பணியை பண்ணிக்கிட்டு இருக்கிற எஸ்எஸ்எம்ஜி குரூப் சார்ந்த அனைத்து நல்லுள்ளங்களும், ஏன்னா தனித்தனியா பேரை சொல்றதை விட நான் அதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்எம்ஜி பத்தி கேள்விப்பட்டேன். நிறைய விஷயங்கள் ஐ திங்க் ஒரு ஒரு 10-15 பேர் நிறைய விஷயங்கள் இறங்கி பண்றீங்க. உண்மையிலேயே நெஞ்சார்ந்த நன்றி முதல்ல என்னுடைய சார்பா நான் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். அதாவது உதாரணத்துக்கு மற்ற கடையில வச்சு ஒரு மளிகை கடைக்காரன் வந்து இன்னொரு மளிகை கடைக்காரன் வளர்றது விருப்பப்பட மாட்டேன். ஒரு மெடிக்கல் ஷாப்காரங்க வந்து இன்னொரு மெடிக்கல் ஷாப் வைக்க போறாங்க. ஆனா இந்த தொழில மட்டும்தான் எஸ்பெஷலி நானும் வளரணும், நம்ம சார்ந்த முகவரும் வளரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பணியை செஞ்சுட்டு இருக்கிற எஸ்எஸ்எம்ஜி குரூப் அணிய மெம்பருக்கும் முதல்ல நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செகண்ட், பர்சனலி ஸ்பீக்கிங், எனக்கு கண்ணகி மேடம் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவங்க வந்து என்ன ரொம்ப நாளா வந்து இதே நீங்க பேசணும் பேசணும் நானும் ரொம்ப நாளா சுத்திட்டே இருந்தேன், ஒன்றும் பண்ண முடியல. பட் இந்த வாட்டி என்னன்னா எனக்கு கண்டிப்பா சம்மோதர் நான் இந்த எஸ்எஸ்எம்சி குரூப்புக்கு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நான் மைண்ட்ல செட் பண்ணி எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கி கொடுத்து கண்ணகி மேடம்க்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ கண்ணகி மேடம். ஸோ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாமா நண்பர்களே? அதாவது எனக்கு என்ன அப்படின்னா, இது வந்து செஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஒன் ஷார்ட்டா பண்றதை விட என்னன்னா, நான் வந்து ரெகுலரா ட்ரைனிங் எடுக்கிறதுனால இது வந்து இன்ட்ராக்ஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆன்லைன்ல இருந்தா கூட நான் ஆஃப்லைன்ல கொண்டு போற மாதிரி என்னால கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா, எனக்கு 1 or 2 பீப்புள் வாலண்டியர்ஸ் தேவை. யார் சரவணன் சார் வாலண்டியர்ஸ் இருக்கீங்க? நீங்க இருக்கீங்களா? யாராவது பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்களா? எனக்கு ஒரே ஒரு பார்ட்டிசிபென்ட் வாலண்டியரா இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எஸ்எஸ்எம்சி யார் இருக்கீங்க? நம்ம ட்ரஸ்டீஸ் 2-3 பேர் இப்போ ஆன்லைன்ல தான் இருப்பாங்க சார். நம்ம வந்து கண்ணகி மேடம், சுதாமதி மேடம், ராஜேந்திரன் அண்ணா, சரி, ஓகே. நான் எல்லாருமே வந்து சுதாமணி மேடம் சுதாமணி மேடத்தை வந்து நான் என்னுடைய இன்னைக்கு வாலண்டியரா எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கு. காலையில பேசினாங்க, ரொம்ப அழகா நிதானமா நம்ம கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் வாங்க முடியுமோ அவ்வளவு சாமர்த்தியமா வாங்கிட்டாங்க. உண்மையில ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேடம். நான் அவ்வளவு சீக்கிரம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு யோசிப்பேன். ஆனா எவ்வளவு அழகா நீங்க ஹேண்டில் பண்ணீங்க. உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மேடம். சரி, இப்ப டாபிக் உள்ள போயிடலாம் நண்பர்களே. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன குட் நியூஸ் தெரியுமா? சரி, சுதாமணி மேடம் உங்ககிட்ட கேட்கிறேன். உலகத்திலேயே ரொம்ப போர் அடிக்கிற விஷயம் என்ன மேடம்? ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்க ஆடியோ மீட் பண்ணிட்டு பேசுங்க. போர் அடிக்கிற விஷயம் சொல்றத கேட்கறது போர் அடிக்கிற விஷயம். அதாவது ஒரு ஆள் பேசி இவ்வளவு பேர் கேட்கறது. அடுத்தவங்க ட்ரைனிங் கொடுத்தா போர் அடிக்கும். அப்படி இல்லைங்க சார், பேசுறதையே பேசி. கரெக்ட் கரெக்ட். இல்ல நான் என்ன சொல்றேன், அப்படிங்கிற பட்சத்துல இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஒரு கேம் விளையாடுவோம். இந்த கேம் வந்து நான் 20-25 மினிட்ஸ் தான் பேச போறேன். எனக்கு 1 hour கொடுத்துருக்காங்க. பட் நான் 25 மினிட்ஸ் மேல பேச போறது கிடையாது. ஸோ அதனால இது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அடுத்த 10-15 நிமிஷம் போகலாம். இது ஓகேவா? டீல் ஓகே உங்க எல்லாருக்கும்? எனக்கு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க சாட் பாக்ஸ்ல தம்ஸ் அப் எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இதுல வந்து எல்லாரும் வந்து இதுல இன்வால்வ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த 10-15 மினிட்ஸ் கொண்டு போவோம். இல்லைன்னா நம்ம 25 மினிட்ஸோட நிறுத்திக்கலாம். இஸ் இட் ஓகே? கிளியரா? எனக்கு சாட் பாக்ஸ் நான் 2 லேப்டாப்ல லாகின் ஆயிருக்கேன். நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால சாட் பாக்ஸ்ல நீங்க தாராளமா உங்க தம்ஸ் அப் கொடுக்கறதா இருக்கட்டும். வெரி குட், சூப்பரா வருது, ரொம்ப சந்தோஷம். நாங்க ஆன் பண்ணிட்டு பேசுறதுக்குள்ள உங்க சாட் பாக்ஸ் நிறைய வந்துரும் சார். வந்துரும் பார்த்துட்டு தான் இருக்கேன் மேடம். ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ டைம் ஸ்டார்ட். சுதாமணி மேடம் நீங்க தான் எனக்கு வந்து வாலண்டியர் சப்போர்ட்டர். அதனால மணி வந்து இப்போ என்ன கரெக்டா பார்த்துக்கோங்க. டைம் என்ன? 8:10 கரெக்டா வந்து 8:15 ஆகுது. ஸோ கரெக்டா 8:15 கணக்கு மேடம் 8:15 ஆகுது. 8:35க்கு நம்ம 8:40க்கு நம்ம முடிக்கிறோம். டீல் ஓகேவா? கிளியரா? ஓகே. முதல்ல வந்து இந்த தலைப்பை எனக்கு சப்போர்ட் பண்ண திரு சரவணன் சாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நான் எதுக்கு இந்த தலைப்பு கொடுத்தேன் அப்படின்றத வந்து சரவணன் சார் வந்து அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ நான் இருக்கிற யதார்த்தமான கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தொழில நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ப்ரொஃபஷனலா இருக்காமா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனசுக்கு ஒரு வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் ப்ரொஃபஷனலா இல்லைன்றதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனா அதெல்லாம் தாண்டி நம்மளால இந்த இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் செஷன்ல ஒரு 1 hour செஷன்ல எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த டைட்டில செலக்ட் பண்ணேன். பொதுவா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த B2C B2B எல்லாம் பேசிப்பாங்க. அதே மாதிரி இப்ப அதே கான்செப்ட்ல தான் இப்ப P2Pன்ற போது டைட்டில் கொஞ்சம் கேட்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ செஷனுக்குள்ள போலாமா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். எஸ், வெரி குட் வெரி குட். பர்சன் டு பர்சன் நான் ஒரு ஆர்டினரி ஏஜென்ட்டா இருக்கிறதுனால ஒரு முகவரா ஆர்டினரி முகவரா இருந்தேன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனலா மாறினா என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது தான் இந்த இமேஜ் நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு ஃபார் தட் மேட்டர் இந்த செஷன் முடிஞ்ச உடனே ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்றேன். 90% நீங்க அத்தனை பேர் யோசிப்பீங்க அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு நான் செஷனுக்குள்ள போறேன். ஓகே, இன்னையோடைய செஷனை பொறுத்த வரைக்கும் தமிழனுடைய மரபு நன்றி கூறுவது. ஸோ இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய கடவுள் அருள்ல இருக்கிறதுக்கு முக்கியமான என்னுடைய 2 கண்கள். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கோபிநாத் சார். அதாவது
இன்னைக்கு நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும், நான் திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு ரூபாயும் இதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய கோபிநாத் சார். அவர்கிட்ட கிட்டத்தட்ட 16 வருஷமா அவருடைய ஒரு சிஷ்யனா இருக்கேன், அவரோட ஸ்டூடெண்டா இருக்கேன். ஸோ அதனால என்னன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், இந்த தொழிலை எப்படி பண்ணணும், என்ன முறையா பண்ணணும், எப்படி பண்ணா இன்னைக்கு பிசினஸ் வரும் அப்படிங்கறது எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் என்னுடைய கோபிநாத் சார். ரெண்டாவது, இவர் வந்து கோபிநாத் சார் எனக்கு ப்ரொஃபஷனலா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தவர். ரெண்டாவது, என்னுடைய இன்னொரு கண் சொல்லக்கூடிய திரு ஸ்ரீனிவாசன் சார். லூகி எல்லாருக்கும் தெரியுமா? லூகி பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்காவது தெரியுமா? சாட் தெரியும் பாக்ஸ்ல சார், போடுங்க, எல்லாரும் சாட் பாக்ஸ்ல படிங்க. தெரியும் இல்லையா? இவர் வந்து நம்மளுடைய எனக்கு வாழ்க்கை எப்படி வாழணும்னு கத்து கொடுத்தவர். SSMG-யோட 100வது அதாவது கிளாஸ் வந்து சார் தான் எடுத்தாங்க சார். வெரி குட், SSMG-யோட வெரி குட். 100வது கிளாஸ் எனக்கு வந்து இருந்தப்போ வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும், லக்ஸரியா எப்படி வாழணும், வாழ்க்கை நான் ஒரு முகவரோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு ஹை லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த இவர் தான் எனக்கு ஸ்ரீனிவாஸ் சார் தான் என்னுடைய இரண்டாவது கண்ணு. ஸோ இந்த இரு தெய்வங்களையும் இரு குருமார்களையும் நான் நெஞ்சார்ந்த முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு என்னோட செஷனுக்குள்ள போறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான அஜெண்டா என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட், என்னை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் பேச போறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்றேன், என்னை பத்தின இன்ஃபர்மேஷன் வெறும் 3ல இருந்து 5 நிமிஷம் தான். ஆனா நம்ம அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன பண்ண போறேன்னா, நம்மளை பத்தி பேச போறேன். நான் திரும்ப அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்றேன், நம்மளை பத்தி பேச போறேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ், அதாவது நீங்க சொன்னீங்கன்னா 25 மினிட்ஸ் பேச போறேன். மூணாவது என்ன அப்படின்னா, இன்னைக்குள்ள கஸ்டமர்ஸை பத்தி பேச போறேன். ஸோ அது ஒரு 20 மினிட்ஸ் பேச போறேன். கடைசியா பாத்தீங்கன்னா Q&A. இதான் இன்னைக்கு ஆர்டர். இஸ் இட் கிளியர்? போலாமா? ஆக்சுவலா குட். முதல்ல என்னை பத்தின ஒரு தகவலை சொல்லிடுறேன் உங்க எல்லாருக்கும். மேடம் சுதாமதி மேடம் சொன்ன மாதிரி என்னுடைய கரியர் எப்போ ஆரம்பிச்சேன் அப்படின்னா 1999ல ஆரம்பிச்சேன் என்னுடைய கரியரை. அதாவது எல்லாரும் மாதிரி நானும் எனக்கு இன்னைக்கு 49 வயசு. ஸோ 24-25 வயசுல வந்து என்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஜண்டுபாம் அப்படிங்கிற கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஆசை தான். அதாவது அட்லீஸ்ட் நம்ம சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் சம்பளம் ஜாஸ்தி கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது என்னுடைய சம்பளம் வந்து 2750 ரூபா என்னுடைய சம்பளம் 1999ல. ஒரு 4000 ரூபா கொடுத்துருந்தாங்கன்னா அன்னைக்கு நான் அந்த ஃபீல்ட்ல அங்கேயே கண்டினியூ பண்ணியிருப்பேன். ஆனா எனக்கு என்னுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. அப்பதான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம பார்ட் டைம் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த சமயத்துல வந்து இந்த ஹிந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சிச்சுவேஷன் வே கண்டென்ட் காலம் இருக்கும். அப்பதான் வந்து என்னுடைய அந்த LIC வாண்டட் பார்ட் டைம் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஸோ அப்போ என் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆனந்த் அவர்களையுமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் கிடைச்சது. அப்பதான் என்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், கார்பரேட் லைஃப் அப்படின்னாலே பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ 2000ல கம்பெனியை விட்டு என்னுடைய மேனேஜர் வந்து என்னோட RM ரீஜனல் மேனேஜரா இருந்தாரு. அவரை தூக்கினதுனால அந்த பாலிடிக்ஸ்ல என்னையும் தூக்கிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, இந்த மீட்டிங் ஒரு 6 மாசத்துல பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, சரி இந்த தொழிலை நம்ம எடுத்து பண்ணலாமே. அப்போ சின்ன வயசு, துருதுருன்னு வயசு, இப்பயும் சின்ன வயசு தான், அது வேற விஷயம், பார்க்க இதா இருப்பேன். ஸோ அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னா, என்னடா அது நம்ம எதாவது பண்ணணுமே, சாதிக்கணுமே அப்படின்னு அந்த டைம்லேயே கொஞ்சம் ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ என்ன பண்ணேன், 2000லேருந்து ஃபுல் டைமா எடுத்தேன் இந்த தொழிலை. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சமகாண்டு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, நீ இந்த ஃபுல் டைமா பண்ணக்கூடாது, நீ வேலைக்கு போய் தான் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன். ஆனால் இறைவன் அருள்ல ஏதோ ஒரு இயற்கை சக்தி வந்து என்னை காப்பாத்தி என்னை அந்த டைம்ல ஃபுல் டைமா எடுக்க வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போச்சு. இதுல வந்து 3வது ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2002ல வந்து எனக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். என்னோட 26 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். ஆனா எங்க மாமனார் வந்து எனக்கு பொண்ணு கொடுக்கல. ஏன் கொடுத்துருக்க மாட்டாரு? யாருக்கா தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். ஏன் பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாரு? சொல்லுங்க பாக்கலாம். LIC ஏஜெண்டா இருக்கீல்ல. கரெக்ட் தாங்க, சூப்பரான பாயிண்ட். பர்மனன்ட் salary இல்ல, பர்மனன்ட் salary கிடையாது. பர்மனன்ட் salary கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த டைம்ல வரும்போது பொதுவா அந்த வெறியெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப 2002ல வந்து உங்களுக்கு அந்த ஜீவன் ஸ்ரீ பீரியட் க்ளோசிங் 2003 நினைக்கிறேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, மாமனார் வந்து பொண்ணு கொடுக்கல. ஸோ பிகாஸ் இந்த LIC ஏஜென்ட் அப்படிங்கனால. ஆனா இதே ஒரு வெறியா எடுத்துக்கிட்டு 2003ல ஜூலைல வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதே பொண்ணு, அதே மாமனார். ஏன் கொடுத்தாருன்னா, ஜனவரி மாசம் அந்த ஜீவன் ஸ்ரீ க்ளோஷர்ல என்னோட சம்பளம் வந்து என்னோட கமிஷன் பாத்தீங்கன்னா 1.25 லட்சம் ரூபாய். ஸோ அதுதான் வந்து எனக்கு லைஃப்ல டர்னிங் பாயிண்ட். அப்ப என்ன ஆச்சு, மாமனாருக்கு வந்து சரி பையன் வந்து கொஞ்சம் உஷாரா இருப்பாப்ல, சாம்பத்தியமா இருக்காப்ல நினைச்சுக்கிட்டு பொண்ணை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2003ல என் மேரேஜ் ஆச்சு. இந்த மீட்டம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஃபீல்டுல வந்து கொஞ்சம் வளரணும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தி வந்தது. அப்பதான் என்ன பண்ணேன், என்னுடைய கிளைண்ட் வந்து இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்க ஆசைப்பட்டேன். சரி, நம்ம மக்கள்லயே நிறைய பேர் தோத்து போறாங்க. நான் ஹவுசிங் லோன் எதனால வந்தேன் அப்படிங்கறத இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் தெரிய ஆசைப்படுறேன். அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு LIC ஏஜென்ட். ஏன்னா என் கிளைண்ட் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கிளைண்ட். அவர் வந்து லோன் வேணும்னு கேட்டார். எனக்கு ஹவுசிங் லோன்லாம் பண்ண தெரியாது.
அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லி, மேடம் எனக்கு வந்து நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுங்க மேடம். என் கிளையண்ட் லோன் கேட்கிறாரு அப்படின்னு. அவங்க வந்து ஹவுசிங் லோன் நெறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. சரிப்பா நான் வரேன்ப்பான்னாங்க. ஆனா நீங்க நோட் பண்ண பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 தடவ நான் அசிங்கப்பட்டேன். என் கிளையண்ட் கிட்ட வந்து என்னாச்சு, சார் அவங்க இன்னைக்கு வரேன்னு இருக்காங்க சார், நாளைக்கு வரேன்னு சொன்ன உடனே, என் கிளையண்ட் கிட்ட நான் ரெபுடேஷன மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம குடுத்த கமிட்மெண்ட்ட சரியா ஹானர் பண்ணல அந்த ஏஜென்ட். அப்பதான் என்ன பண்ணேன், சரி நம்மளே இறங்கி வேலை செய்வோம் அப்படிங்கிறதுக்காக முதல் கேஸ் எடுத்து பண்ணேன். அப்பயே ஸ்லோவா இன்வால்வ் ஆகி பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் லோன் முக்கியமா ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான பாராமீட்டர். அதாவது எல்ஐசிங்கிறது செகண்டரி ஆயிடுச்சு. ஹவுசிங் லோனுங்கிறது முக்கியமான ஆயிடுச்சு. ஸோ இதுல முக்கியமான பாராமீட்டர்னா, இதுவரைக்கும் இறைவன் அருள்ல ஒரு 1000, 1100 பேருக்கு ஹவுசிங் லோன் வாங்கி கொடுத்திருப்பேன். இந்த ஒரு 24, 25 வருஷத்துல. ஸோ ஹவுசிங் லோனுங்கிறது என்ன ஒன் ஆஃப் த முக்கியஸ்ட் ஏரியா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 2010 இந்த மீன் டைம் வந்து நம்ம லைஃப்ல போயிட்டே இருந்தோம். எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசைன்னா தெய்வாதீனமா வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற ஒரு வெறி வந்துகிட்டே இருக்கு. இந்த மீன் டைம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இங்க செஷன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் எவ்வளவு பேர், ஒரு 400 பேர் கிட்டத்தட்ட இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பாராட்டை நீங்க தெரிவிச்சுக்கோங்க. காரணம் என்னன்னா, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னா நிறைய ட்ரைனிங்ஸ் கத்துக்கணும். அந்த லாஜிக்ல வரும்போது என்னன்னா 2003ல இருந்து 2010 வரைக்கும் நிறைய நான் பாம்பே ட்ரைனிங் போயிருக்கேன், நிறைய ட்ரைனிங்ஸ் போயிருக்கேன். ஏன்னா எல்ஐசியில நான் உயிரோட இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த ட்ரைனிங்ஸ் தான். நான் பிசினஸ் பெருசா லெவல்ல பண்ணல. ஆனா என்னன்னா நான் ஏதாவது கத்துக்கணுங்கிற எண்ணம் வந்ததுனால அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா லூகியோட தொடர்பு கிடைச்சது. 2009ல லூகியோட தொடர்பு கிடைச்சது. ஸோ அப்ப வரும்பொழுது என்னன்னா FCHFP அப்படிங்கிற கோர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஃபெலோ சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் பிளானிங். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்களாம் ஆச்சரியப்பட்டு போவீங்க. வேற லெவல்ல படிப்பேன் நான். வேற லெவல்ல படிப்புனால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எந்த லெவல்ல படிப்பு வச்சிருப்பேன்ட்டு. 2 தடவை ஃபெயில் ஆகி எக்ஸாம் எழுதினேன். ஓகேங்களா? ஸோ அதோட இம்பாக்ட் என்ன ஆச்சுன்னா 2012ல ஒரு வருஷ கோர்ஸ் வந்து நான் 2 வருஷம் பண்ணேன். ஸோ 2010ல வந்து என்னுடைய கோர்ஸை முடிச்சு 2012ல வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் முடிச்சு கொடுத்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் லூகிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல நண்பர்களே நான் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உங்ககிட்ட என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னா, தயவு செய்து உங்களை நீங்க பின்னாடி நம்ம ஸ்லைட்ல பார்க்க போறோம். உங்களை நீங்க வளர்த்துக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு கிளையண்ட் கிட்ட போய் பேசுறீங்க அப்படின்னா நீங்க வேற லெவல்ல இருக்கணும். அதுக்கு இந்த டிகிரிலாம் ஒரு லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதுதான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். இறுதியாக 2014ல அப்பதான் என்ன தெரிஞ்சதுன்னா நிறைய இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட செக்மெண்ட் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்பயும் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பண்ணணுங்கிற கிளைண்ட் கேட்க என்ன பண்ணேன், வைத்தியம் எனக்கு அது பண்ணி கொடு இது பண்ணி கொடுன்னு கேட்க ஆரம்பிக்கும் போது நான் என்ன ஆச்சுன்னா 2014, 16ல வந்து கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டா மாறினேன். இன்னைக்கும் ஒரு கிளைண்ட் எனக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா ஃபினான்ஷியல் சூப்பர் மார்க்கெட்னு பேரு. ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய எல்ஐசி, அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அவங்களுடைய பிக்சட் டெபாசிட், அவங்களுடைய ஸ்டார் ஹெல்த், அவங்களுடைய ரியல் எஸ்டேட், அவங்களுடைய வெஹிக்கிள் எல்லாமே நாங்க எடுத்து ஹேண்டில் பண்றோம். ஸோ இதுதான் எங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்ல உண்டான ஆப்ஷன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2019ல ஆக்சிடென்ட்டா என்ன பாத்தீங்கன்னா ட்ரெயினரா மாறினேன். ட்ரெயினர் அப்படின்னா அது என்னங்கிறது என்னோட பின்னாடி நான் காமிக்கிறேன். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரெயினர் அப்படின்ற சுச்சுவேஷன்ல பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து கம்பெனிஸ்ல வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் அவேர்னஸ் ஒரு ட்ரெயினரா மாறி இருக்கேன். இறைவன் அருள்ல இது வரைக்கும் சந்தோஷமா சொல்லக்கூடிய ஒரு 3000 பேருக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்ன, எப்படி சேவ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய கரியர் மேப். கரெக்டா நான் 5 நிமிஷம் சொன்னேன், 6 நிமிஷம் எடுத்திருக்கேன். இஸ் இட் கிளியர்? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு இது வரைக்கும்? போலாமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? போலாம் சார். வெரி குட். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லறதுனால அடுத்து ஒரு 10 நிமிஷம் கொண்டு போலான்னு ஆசைப்படுறேன். இப்பதான் வந்து முக்கியமான ஏரியாவுக்கு வரும். இந்த இடத்துல ஒரு பெருமையா கடவுள் அருள்னு சொல்லக்கூடிய ஒரு ஹம்பலா சொல்லி ஆசைப்படுறேன். இறைவன் அருள்ல இப்ப இந்த மாசம் ரீசெண்டா வந்தீங்கன்னா ஜூலை மாசம் மலேசியால வந்து இந்தியா சார்பா நம்லிஃபா அப்படிங்கிற ஒரு ஃபோரத்துல வந்து இன்சூரன்ஸ் சார்பா பேசிட்டு வந்தேன். ஸோ அதுக்கு வந்து இறைவன் அருள்ல தேங்க் கோபி சிவா. ஸோ லூகிலேருந்து ஒரு பெரிய இதுவா பார்க்கணும்னால இந்த ஆப்ஷன் கிடைச்சது. மலேசியால நம்லிஃபா எப்படி லூகி இங்க இருக்கோ அதே மாதிரி மலேசியால நம்லிஃபாங்கிற ஃபோரம் இருக்கு. அங்க ஒரு 300, 350 பேர் இருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் என்ன பத்தின ப்ரொஃபைல். புரியா? ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் குள்ள போறோம். எனக்கு என்னன்னா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல பண்ணலாம். இஸ் இட் ஓகே? கிளியரா சரவணன் சார், இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு தான் நம்ம இப்ப சப்ஜெக்ட் குள்ள போறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரியாலிட்டிஸ். இன்னைக்கு யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா ரியாலிட்டி அபவுட் த பிரசன்ட் மார்க்கெட். என்ன சார் பிரசன்ட் மார்க்கெட்? ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம தொழிலை பத்தி தான் கொஞ்சம் டீப்பெயிலா பேச போறோம். ரெண்டாவது என்னன்னா இன்னைக்கு நம்ம பேச போறது ரியாலிட்டி அபவுட் த கஸ்டமர்ஸ். எதுக்கு ஒரு பர்சன் வந்து ப்ரொஃபஷனலா மாறணும் அப்படிங்கிற டாபிக்காக தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வரோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு உள்ள கஸ்டமர்ஸ் உடைய கிளாரிட்டி. இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், உங்க எல்லாருக்கும் ஒரே கேள்வி கேட்கிறேன். இது இன்ட்ராக்ஷனா போகணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு எப்படி இருக்கு கஸ்டமர்ஸ்லாம்? ஈஸியா இருக்கா, டஃபா இருக்கா?
ரொம்ப முதல்ல விட சிரமம் தான் சார் இருக்கு. கேள்விகள் நிறைய அவர்கிட்ட இருந்து கேட்கறாங்க. கேள்விகள் நிறைய இருக்கு. நம்மளை விட அவங்க நிறைய சப்ஜெக்ட் நாலேஜ். ப்ராடக்ட் நாலேஜ் அவங்க நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மள கேக்குறாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். வேற ஏதாவது கேட்டு படுத்து எடுக்கிறாங்களா உங்களை? ஷேர் மார்க்கெட்டை பத்தி நிறைய அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நம்ம எல்ஐசில நோ ரிட்டர்ன்ஸ், ஹை ரிட்டர்ன்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இதெல்லாம் நம்ம Q&A கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு முதல்ல நீங்க என்ன ஒரே ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா, கஸ்டமரோட குணாதிசயங்கள் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. நண்பர்களே, இதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை அனுபவம். இப்ப நான் ரெடி பண்ண ஸ்லைட்ஸ் எல்லாம் எப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் கிளாரிட்டி கொடுக்குறேன் ஆக்சுவலா அதுல. ஸோ என்னுடைய ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, தயவு செய்து உள்ள வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் இந்த கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்ல நான் முடிச்சு தரேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் கிட்ட நிறைய வருமானம் இருக்கு. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆக்சுவலா ஒத்துக்கிறீங்களா? அதாவது குட் இன்கம். முன்னாடி பாத்தீங்கன்னா 10,000 15,000 சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா 50,000 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இன்கம்ங்கிற விஷயம் நம்மளுக்கு எல்லாம் நிறைய இருக்குங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இதான் கஸ்டமருடைய ஃபர்ஸ்ட் குணாதிசயம். செகண்ட் என்ன அப்படின்னா, இதை பத்தி அதிகமா பேச வேண்டிய விஷயம் இல்லை, இது யதார்த்தங்கிறதுனால. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் லோடட் கன்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? யாருக்கா சொல்ல தெரியுமா? இன்னைக்கு யார் தெய்வம் தெரியுமா? இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு யார் தெரியுமா தெய்வம்? இன்னைக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. யார் தெய்வம் தெரியுமா இன்னைக்கு? கூகுள். ஹரிகரன் சொல்றீங்க பாருங்க, கூகுள் கரெக்ட். மொபைல், ஃபேஸ்புக் கரெக்ட். நீங்க சொல்றதுதான் ஃபேஸ்புக், சோசியல் மீடியா. வெரி குட். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்க இந்த P2P மாறுனீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சிம்பிளா விளையாட்டு போயிட்டே இருக்கலாம். என்னோட ஒரே ரிக்வஸ்ட் என்னன்னா, திரும்ப சொல்றேன், இன்னைக்கு மக்கள் கிட்ட நாலேஜ் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாலேஜ் இருக்குங்கிற பேர் வழியில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, ஆனா நாலேஜ் கிடையாது. நான் திரும்ப அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்றேன். மக்கள் கிட்ட இன்னைக்கு இருக்கு, ஆனா நாலேஜ் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்கிறேன். சரவணன் சார், இப்ப நீங்க இந்த ஃபீல்ட்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க சார்? எனக்கு ஒரு 16 இயர்ஸ் ஆச்சு சார். 17 இயர்ஸ். சார் நான் என்ன கேட்கிறேன், ஜீவனானந்த பத்தி உங்களுக்கு அதிகமா தெரியணுமா, கஸ்டமருக்கு அதிகமா தெரியணுமா? கண்டிப்பா எனக்கு தான் சார் தெரியும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஜீவன் பத்தி உங்களுக்கு அதிகமா தெரியணுமா, கஸ்டமருக்கு அதிகமா தெரியணுமா? கஸ்டமர் தெரியும் மாதிரி சொல்றாங்க, ஆனா தெரியாது அவங்களுக்கு. நான் திரும்ப சொல்றேன், என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு மக்களை இன்னைக்கு நிறைய முகவர்கள். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா, எனக்கு என் சக தோழர்கள் கஷ்டப்படும் போது எனக்கு அப்படியே வலிக்குது. அதோட இம்பாக்ட் தான் நான் இந்த பிபிடியை கண்ணில் காமிக்கிறேன். இன்னைக்கு அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு, நாலேஜ் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தருணத்தை நம்ம சொல்றது கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ என்னோட ஒரே விஷயம், நான் இதை பாயிண்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தீர்வுங்கிறத நம்ம பேசிடுவோம். நம்ம ரெண்டாவது என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம், மூணாவது என்ன அப்படின்னா, டெக்ஸ்ட் சேவியா இருக்காங்க. என்னோட ஒரே ரிக்வெஸ்ட், எவ்வளவு பேர் இன்னி வரைக்கும் ஆனந்தா யூஸ் பண்ணிருக்கீங்க? நீங்க சாட்லயே போடலாம், சாட்லயே போடுங்க. நான் இன்னொரு சாட்ல போடலாம். நீங்க கை தூக்குறாரு மிஸ்டர் முரளிதரன், கிளியா சூஸ் பண்றாரு, ஆக்சுவலா ஹரிகரன் போடுறாரு, எல்லாரும் பண்றீங்க. வெரி குட். நான் என்ன கேட்கிறேன், எல்லாரும் கிட்டத்தட்ட வெரி குட், நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இதை வச்சு நான் மூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டெக் சேவியா இருக்காங்க. இன்னைக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்க, எவ்வளவு பேர் இன்னைக்கு நீங்க டெக் சேவியா இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்னைக்கு டெக் சேவ் மொபைல் வச்சிருக்கீங்க. மொபைல் வச்சு என்னென்ன பண்ண முடியுங்கிறது உங்க யாருக்குமே பெரிய மிஸ்யூஸ். எனக்கு என்ன ஒரே ஒருத்தர்னா சரியா யூஸ் பண்றது கிடையாது. இப்ப தயவு செய்து டெக் சேவியா இருங்க. ஏன்னா ஓப்பனா சொல்ற ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணாம ரயில்வே டிக்கெட் புக் பண்றேன் அப்படின்னா, இங்கே நான் சென்னை சென்ட்ரல் போனா ஆஃப்லைன்ல தான் பண்ணுவேன் அப்படின்னா நான் ஊருக்கே போக முடியாது. இன்னைக்கு ஃபார் தட் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? வாய்ஸ் கிளியரா கேக்குதா சார்? சொல்ல நல்லா இருக்கு சார். வாய்ஸ் பிரேக்கிங் சொல்லி போட்டிருக்காங்க. கிளியரா இருக்கு, அவங்களோட நெட் ஒர்க்கா இருக்கும் பிரச்சனை. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்க. கண்ணகி மேடம், நான் உங்களை கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க வெளியூருக்கு பிரயாணம் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல்ல போய் டிக்கெட் புக் பண்றீங்களா, இல்ல மொபைல் இருந்தபடி பண்றீங்களா? ஆன்லைன்ல தான். ஆன்லைன் பண்றீங்கல்ல, அப்ப அதே மாதிரி இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு பேர் இன்னைக்கு டெக்னிக்கலா யூஸ் பண்றோம். சரி, நான் திரும்ப சொல்ற நண்பர்களே, எல்ஐசி வேற லெவல்ல யோசிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படின்னு தெரியல. இப்ப ரீசெண்டா சேர்மன் மீட்டை போய் நான் மீட் பண்ணிட்டு வந்தேன். சேர்மன் மீட்டிங்ல அவர் அட்ரஸ் பண்ணது கேட்டு வந்தேன். அவர் ரொம்ப தெளிவா இருக்காங்க. எல்ஐசி வேற லெவல்ல வளர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த வளர்ச்சியோட நம்ம வளர போறோமா இல்லையாங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. அதுல டெக்னாலஜிக்கல் எல்ஐசில ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வராங்க, தெரியுமா? OMO. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? OMO அப்படின்ட்டு
என்ன சார் முரளிதுரை சார் சொல்லுங்க சார். முரளிதுரை சார். ஒன் மேன் ஒன் மேன் ஆபீஸ். என்ன சார்? ஒன் மேன் ஒன் மேன் ஆபீஸ். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஒன் மேன் ஆஃபீஸ். ஸோ இன்னைக்கு அந்த லாஜிக்ல கொண்டு வராங்க. ஸோ அதனால நீங்களும் தயாரா இருந்துருங்க அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஆனா இன்னைக்கு கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்க, டெக் சேவி. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கஸ்டமர் கிட்ட போயிட்டு சார் நான் உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புறேன், வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இன்னைக்கு வாட்ஸ்அப்லாம் பெருசா யோசிக்கிறது இல்ல. பட் அவங்க டெக் சேவியா இருக்காங்களான்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ இது வந்து 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா பார்ட் நாலேஜ். நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு, இன்னைக்கு நான் ஒரே விஷயம் கேட்கிறேன். நிறைய பேர் பிராக்டிக்கலா பேசுவோம். நான் சரவணன் சார் கேட்ட மாதிரி தான். ஜீவன் ஆனந்தோடைய யூனிக் ஸ்பெஷல் ஃபீச்சர் உங்களுக்கு பொதுவா நம்ம ஏஜென்ட்ஸ்க்கு தெரியுமா? இன்னைக்கு ஹோல் லைஃப் உடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரியுமா? நீங்க ப்ராடக்ட் மேலோட்டம் பாக்குறீங்க, அதோட இன்டெப்த் நாலேஜ் தெரியுமா? ஆனா கஸ்டமருக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, சார் நீங்க மேலோட்டமா பாக்குறீங்க, ஆனா அட் த சேம் டைம் அதுக்கு எவ்வளவு விஷயங்கிறது நீங்க நேர்ல உட்காந்து பார்க்கும்போது அது வந்து நீங்க நேர்ல போனாதான் சொல்ல முடியும். சோ என்னோட இதெல்லாம் வந்து என்னோட குணாதிசயங்கள். அதாவது கஸ்டமர் கிட்ட நான் இன்னைக்கு பாக்குற குணாதிசயங்கள். இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா நண்பர்களே? இது கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? சரி, எப்படி போகுது செஷன்? ஓரளவு கம்ஃபர்டபுளா இருக்கா? ஆர் எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாமா? அருமையா இருக்கு சார். இல்ல எல்லாரும் நிமிந்து உட்கார்றான் சார். இன்னும் சொல்லுவீங்க சொல்லுவீங்க. 451 பேர் சார். சூப்பர் சார், சூப்பர். இறைவனோட ஆசீர்வாதம் நல்லபடியா ஓடட்டும். யூடியூப் லைவ்ல 40 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. வெரி குட் சார், ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 500 பேர் ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன சப்போர்ட். இதுதான் வந்து கஸ்டமரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நான் இன்னைக்கு என்ன கேட்கிறேன், நிறைய முகவர்கள் இன்னைக்கு வந்து பிசினஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. எதனால கஷ்டப்படுறாங்க யாராவது சொல்ல முடியுமா? நீங்க சாட்லயே சொல்லலாம். எனக்கு சாட்லயே சொல்லுங்க, நான் பாக்குறேன். எதனால கஷ்டப்படுறாங்க? நீங்க என்ன பதில் வேணா கொடுக்கலாம், என்ன பதில் வேணா கொடுக்கலாம். லேட்டஸ்ட் அப்டேட் இல்ல, பார்ட் நாலேஜ், நீட் அண்ட் மோஸ்ட் ஃபெயிலியர், நாலேஜ் நோ, நாலேஜ் இல்ல, இதெல்லாம் போடுறாங்க இல்லையா? சோ இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு தீர்வு நோக்கி டிராவல் பண்ணலாமா? அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்ற விஷயம் என்னன்னா, முதல்ல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ப்ரொஃபஷனல் அட்வைசரா இருக்கு கேட்கறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்டும் ஒரு விஷயம் கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்க கூடாது. இப்போ கண்ணகி மேடம், நான் உங்களை கேட்கிறேன். ஆக்சுவலா நீங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்க மேடம், கையேந்தி பவனுக்கு போவீங்களா, சங்கீதா இல்லாட்டா சரவண பவன் மாதிரி போவீங்களா? கையேந்தி பவன் போக முடியாது, நான் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவேன். அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு பதிலாம் தெரிய வேணாம். நீங்க உங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. என்னன்னா ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாலும் படலாம். இப்ப நான் எங்கேருந்து பேசுறேன் தெரியுதா? நான் எங்கேருந்து பேசுறேன் தெரியுதா உங்களுக்கு? உங்க ஆபீஸ் ரூம். உங்களோட ஆபீஸ்ல இருந்து சார். என்னோட ஆபீஸ்ல ட்ரைனிங் ரூம்ல இருந்து பேசுறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மை சொல்லட்டுமா? போன வருஷம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 130 பாலிசி என்ன பண்ணியிருந்தேன். 120 பாலிசில கிட்டத்தட்ட 90-95 பாலிசி கஸ்டமர் எங்க ஆபீஸ்க்கு வந்து கொடுத்த பாலிசி. சரிங்களா? அதாவது ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த மாதிரி பிசினஸ் பண்ண முடியும். ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா நீங்க கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது நம்ம தொழில்ல கஸ்டமர் போய் நம்ம தான் போய் தேடி 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 பின்னாடி போய் 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 பிசினஸ் பண்றோம். ஆனா இங்க கடவுள் சத்தியமா சொல்றேன், கஸ்டமர் இங்க ஆபீஸ்க்கு வந்து பாலிசி கொடுக்கணும். நான் ஆனந்தால பண்ணா கஸ்டமர் இங்க வந்து டேட்டா கொடுக்கணும். இதுதான் வந்து எங்களோட ஆபீஸ். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி நீங்களும் மாறலாம். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, இது வைத்தியநாதருக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கும் அதே IRDA லைசன்ஸ் தான், எனக்கும் அதே IRDA லைசன்ஸ் தான். ஆனா என்ன ஒரே விஷயம்னா, நான் யூஸ் பண்றேன், நீங்க யூஸ் பண்றதுக்கு யோசிக்கிறீங்க. காரணம் அதுதான். தயவு செய்து ப்ரொஃபஷனல் அட்வைஸ் தான் இன்னைக்கு எதிர்பார்க்கறாங்க மக்கள். ஒண்ணு தெரியுமா, நான் ஒண்ணு சொல்றேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த் நான் மதுரை நேர்ல ஒரு செஷன் அட்டென்ட் பண்றேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த ரிபேட் ப்ராப்ளம் இருக்கும். நான் ஒரு வாட்ச் இன்னைக்கு கட்டுன்னு வரணும்னு நினைச்சேன், பட் கட்டுன்னு வரல. ஒரு கிளைண்ட் எனக்கு வாட்ச் பிரசன்ட் பண்ணிருக்காரு. அந்த வாட்சோட விலை என்ன தெரியுமா? சொன்னா டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த வாட்சோட விலை 16,000 ரூபாய். எவ்வளவு? 16,000. ஒரு கிளைண்ட் எனக்கு பிரசன்ட் பண்ணிருக்காரு. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இதுதான் தொழில். இந்த மாதிரி தொழில் பண்ண முடியும். ஆனா அதுக்கு நீங்க தகுதி அடையணும். கஸ்டமர் இன்னைக்கு என்ன தெரியுமா கேக்குறாங்க, நீ எவ்வளவு வேணா சம்பாதி, ஆனா அதுக்கு நீ தகுதியா அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அது பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சரவணபவன் சங்கீதா ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம தோசை 120 ரூபான்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா கையேந்தி பவன் தோசைக்கு 120 ரூபாய் கொடுத்து ஒத்துப்பீங்களா நீங்க? இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, they are expecting professional advisors.
இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு இன்னொன்னு சொல்றேன் சார், பிசினஸே இல்ல, அதெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்க போறோம். நீங்க சொல்றது பொய்யா உண்மையாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். சரி, எனிவே ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா ரைட் ஆட்டிடியூட் அட்வைசஸ். நான் ரொம்ப ஒரு வருத்தத்தோட இந்த இடத்துல பதிவு பண்ண ஆசைப்படுறேன். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கோ, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வித்துட்டு வரீங்க. தயவு செய்து தப்பு பண்ணாதீங்க. நீங்க பண்ற நல்லதோ கெட்டதோ 100 மடங்கு உங்க குழந்தைங்களுக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஏஜென்ட் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த கஸ்டமர் அந்த ஏஜென்ட் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா அவர் வீட்டுக்கு தெரியும். அவர் பொண்ணு படிப்புக்கு 4 வருஷத்துல பணம் வேணும்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன தெரியுமா கொடுத்துட்டு வந்திருக்காரு? 15 வருஷம் எண்டவுன் பிளான போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு. தப்பா ரைட்டா? சொல்லுங்க, தப்பா ரைட்டா? ரொம்ப தப்பு, இந்த ரொம்ப பாயிண்ட் தப்பு. நீங்க சொன்னா ஒத்துப்பீங்களா? இதை நீங்க ஒத்துப்பீங்களா? கண்டிப்பா மாட்டோம். நான் என்ன தெரியுமா சொல்றேன் நண்பர்களே, என்னுடைய ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அவங்க நேர்மையா இருக்காங்களான்னு எதிர்பார்க்கறாங்க. என்ன பாத்துக்கிறாங்களா, எனக்கு தேவையான கொடுக்குறேன் எதிர்பார்க்கறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க ஏதாவது அபிஷியல் இருந்தா ஐம் சோ சாரி. ப்ராடக்ட் க்ளோஸ் ஆகுது, ரீஃபில் ஆகுது, இந்த பிளான் இருக்குது, அதை பண்ணு, இதை பண்ணு, 30 தேதி முடிஞ்சு போச்சுன்னா இதுவே இருக்கு, உயிரா போகுது. கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறத கொடுங்க. நான் குறை சொல்லல. பட் என்னன்னா யதார்த்தமான விஷயம் என்னன்னா ரைட் ஆட்டிடியூட் அட்வைசரா வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனா சொல்றேங்க, இன்னைக்கு கஸ்டமர் நிறைய கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்க கேட்கிற விஷயம் என்னன்னா எனக்கு நேர்மையா கொடுன்னு கேட்கறாங்க. அதுல என்ன தப்புன்னு கேட்கறேன். அது பண்ண வேண்டியது யார் பொறுப்பு? உங்க பொறுப்பா? யார் பொறுப்பு? உங்க பொறுப்பு தானே. அதை பண்ண வேண்டியது உங்களோட கடமை. மூணாவது என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டா இருக்காங்க. மேடம் கேட்டாங்க, சுதாமதி மேடம் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி கேட்கறாங்க, அதை பத்தி கேட்கறாங்க, இதை பத்தி கேட்கறாங்க. மேடம் வேற வழி கிடையாது மேடம். இன்னைக்குள்ள காலகட்டம் இதுதான். இன்னைக்குள்ள காலகட்டத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க இன்சூரன்ஸை தெரிஞ்சுக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும், பிக்சட் டெபாசிட் பத்தி தெரிஞ்சுக்கணும், பாண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க எது பண்றீங்களோ பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கிளைண்ட்டுக்கு எதுக்கு எடுத்தாலும் எல்ஐசி பாலிசி. அதாவது நீங்க என்ன பண்ணுங்க சார், எனக்கு 5 வருஷத்துல பிளான் வேணும். சரி சார், நீங்க ஒன்று பண்ணுங்க, தயவு செய்து என்ன பண்ணுங்க, இந்த பிளான் போட்டுட்டு 5 வருஷத்துல நம்ம லோன் எடுத்துக்கலாம் சார். அராஜகமா இல்ல அது? அந்த கிளைண்ட்டுக்கு அவர் 5 வருஷத்துல என்ன பண்றாரு, ரிட்டையர் ஆக போறாரு. ஏதோ ஒரு குழந்தைக்கு படிப்புக்கோ பொண்ணு கல்யாணத்துக்கோ பணம் தேவைப்படுது. சார் நீங்க ஒண்ணும் இல்லை சார், நீங்க வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டுங்க சார். நம்ம 10 லட்சம் வந்துருமா சார்? குழந்தைக்கு ஒரு 8 லட்சம் தேவைப்படும். அன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு நம்ம லோன் எடுத்துக்கலாம் சார். இது தப்பான அட்வைஸா, ரைட்டான அட்வைஸா? யோசிச்சு பாருங்க. அந்த சிச்சுவேஷன்ல உங்களை யாராவது பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னோட ஒரே ரிக்வஸ்ட் என்னன்னா, தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு. நீங்க தயவு செய்து கிளைண்ட்டுக்கு தேவையான விஷயத்தை கொடுங்க. சூப்பர் மார்க்கெட்டா மாறினாதான் இன்னைக்கு எல்ஐசி ப்ராடக்ட்டை நீங்க ஈஸியா விற்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்னுடைய ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிளைண்ட்டுக்கு வந்து என்னைக்கா இருந்தாலும் எல்லா கிளைண்ட்டும் இது லைஃப் லாங்க உயிரோடு இருக்க போறாங்களா, இல்லாட்டா எப்படி இருந்தாலும் என்னைக்கா ஒரு நாள் மேல போய் தான் ஆகணும். கரெக்டா இல்லையா? அப்ப எல்ஐசி பாலிசி தேவையா இல்லையா? எல்லாருக்கும் இன்னைக்கு யாருக்கா பென்ஷன் இருக்கா? யாருக்கா பென்ஷன் இருக்கா? இல்ல. அப்ப ஏதோ ஒரு பிளான் தேவைப்படுதானே ஆகணும். சைல்டு எஜுகேஷன் தேவையில்ல, சைல்டு மேரேஜ் தேவையில்லை. இவ்வளவு விஷயம் இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரே ப்ராடக்ட் மட்டும் வச்சுக்காதீங்க. சோ அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத நான் சொல்றேன். இது வரைக்கும் நான் பேசுறது புரிஞ்சுதா நண்பர்களே? கிளியரா இருக்கா? எஸ் சார். தெளிவா இருக்கா? சோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ் பேசிட்டேன். இதுக்கு மேல போர் அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். போலாமா? அடுத்த 10 நிமிஷம் போலாமா? நீங்க சொன்னீங்கன்னா போலாமா? சார் போலாம். ப்ரொசீட். ஓகே. எல்லாம் ப்ரொசீட் பண்ண சொல்றீங்க. எஸ் கொடுக்குறீங்க. ஓகே சார் கிளியரா இருக்கு. ஏன்னா ஒரு ட்ரெயினருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு தெரிஞ்சதை பேசுறதை விட ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பேசணும். சோ ஐ திங்க் நீங்க கொடுக்குற சேட்லாம் பார்த்தா வேற லெவல் சேட்டா இருக்கு. சேட் பாக்ஸ் ஃபுல் ஆயிடும் போல இருக்கு. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்து என்னன்னா கஸ்டமர்ஸை பத்தி பார்த்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், முக்கியமான மேட்ரு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, நான் திரும்ப சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள யதார்த்தமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்றதே சொல்றேன். யாராவது இன்னைக்கு பிசினஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். என்ன சொல்றாங்க? பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ இது வந்து ரியர்ஸ் பார்த்து அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து அன்டாப்டு மார்க்கெட். இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? யாருக்காவது லேட்டஸ்ட் மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? ஹலோ, தப்பு இல்ல, யார் வேணா பதில் சொல்லலாம். தப்பா சொல்லலாம் எனக்கு தெரியுது. நீங்களா ஏன் சைலண்டா இருக்கீங்கன்ட்டு என்னால உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ண முடியுது என்னால. சேட் பாக்ஸ்ல போட்டாங்க சார் மக்கள். 142 கோடி. சூப்பர்.
மேடம் வந்து தெளிவா இருக்காங்க. தம் வாயில வரலன்னா கூட டக்குன்னு சாட் பாக்ஸ போட்டு சொல்லிட்டாங்க. வெரி குட், சூப்பர், வெரி குட், கரெக்ட். 142 crores. கேட்கிறேன், முகவர்களாகிய உங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், உங்களால ஒரு ஒரு உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? தோராயமா சொல்லுங்களேன். எவ்வளவு கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 5000, 2000, 1500, சூப்பர். பாலாஜி 1500 போட்டிருக்காரு. வேற எவ்வளவு? வெரி குட், கரெக்ட். 2000, 2000, 5000, வெரி குட், சூப்பர். நான் 5000ங்கிறத பெஞ்ச் மார்க் எடுத்துக்கிறேன். யார் 5000 காட்டிருக்கீங்கன்னா துவாரக்நாத், ஓகே, பொன்னுசாமி, ஓகே, ஃபைன். நான் என்ன கேட்கிறேன், 142 கோடியில 50% வந்து அவங்களால இன்சூர் பண்ண முடியலன்னு வச்சுப்போம். மீதி எவ்வளவு இருக்கு? 71 கோடி இருக்கு. 70 கோடின்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. 70 கோடியில நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க. தமிழ்நாடு மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? ஏதாவது ஐடியா? 1 crore. ஓகே, சரி, 1 crore வச்சுக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், 1 கோடி கூட வேணாம். நீங்க இருக்கிற ஏரியாவுடைய மக்கள் தொகை என்ன? 6 லட்சம், 2, ஓகே, 7 கோடி, அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன கேட்கிறேன், 4 லட்சம் இருக்கு இல்லையா? அந்த 4 லட்சத்துல ஒரு 5000 பேர் பண்ண முடியாது? அந்த 4 லட்சம் பேர் ஒரு 5000 பேர் பண்ண முடியாது? காரணம் என்னன்னா, உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இன்னைக்கு எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் லைஃப் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மேல போக தான் போறாங்க. அப்ப லைஃப் இன்சூரன்ஸ் தேவை. எல்லாருக்கும் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் தேவை. எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து பென்ஷன் பிளான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவை. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்கும். குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணணும். குழந்தைங்கள மேரேஜ் பிளான் பண்ணணும். இது மட்டும் இல்லாம தப்பா நினைக்காதீங்க, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு வந்து ஒரு கிளைண்ட் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 15 லட்ச ரூபாய் இல்லாம ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் போய் மீட் பண்ண முடியாது. சோ அதுக்கும் இன்னைக்கு ரெடி பண்ணி ஆகணும். சோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற பொழுது நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய ப்ராடக்ட் மேட்ச் ஆகாதா? லைஃப் இன்சூரன்ஸ்க்கு எல்ஐசி ப்ராடக்ட் மேட்ச் ஆகாதா? மேட்ச் ஆகும்ல. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் என்ன கேட்கிறேன், இண்டெக்ஸ் பிளஸ் இருக்கு, ஜீவன் தாரா இருக்கு. அட் த சேம் டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜீவன் உற்சவ், ஜீவன் மங்கலம் இருக்கு. அது மேட்ச் ஆகாதா? ஆகும் சார். கரெக்டா ஆகுமா? ஆனா ஆகும். ஏன் அது என்னன்னா, நீங்க அந்த ப்ராடக்ட் அவர்கிட்ட போய் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கல. அதான் பிரச்சனை. எடுக்கும் போதே பொறுத்த வரைக்கும் சார், இப்பதான் இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு தான் எனக்கு சரவணன் அறிமுகம் வேணா வச்சுக்கோங்களேன். சரவணன் கிட்ட கையை கொடுத்து, சார் வணக்கம் சார், நான் வைத்தியநாதன், ஜீவனானந்த் போடுறீங்களா? எப்படி உங்களை மதிப்பாரு? கை கொடுத்த உடனே சார் ஜீவன் லாக் போடுறீங்களா? கை கொடுத்த உடனே சார் ஒரு எல்ஐசி பிளான் போடலாமா? இப்படிதானே பண்றீங்க. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா கிளைண்ட் கிட்ட இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, செம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதான் யதார்த்தமான உண்மை. ரெண்டாவது, இன்சூரன்ஸ் சொல்லியாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு ஒரே விஷயம் சொல்லிடுற நண்பர்களே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தயவு செய்து நீங்க அவாய்ட்லாம் பண்ணாதீங்க. உங்களால எனக்கு அவாய்ட்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க கேட்கலன்னா கூட கிளைண்ட் தானா போயிட்டு கேட்டுவார். கண்டிப்பா கேட்பாரு. இல்ல நான் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த கிளைண்ட்டை நீங்க அதோட முடிக்கிட வேண்டியதுதான். ஸோ தயவுசெய்து பிளான் பண்ணிக்கோங்க நீங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஹை பிரீமியம் இன்கம். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமா, எல்ஐசில கமிஷன் ரேட் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா 56ல இருந்து? யாருக்கா ஐடியா இருக்கா? இல்ல சார், ஆ? இதெல்லாம் பண்ணவே ஏன் இல்லை. இன்க்ரீஸ் பண்ணல தெரியுமா? யாருக்காவது ஏன் இன்க்ரீஸ் பண்ணல தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்க. இன்னைக்கு யாராவது வருஷத்துக்கு 2000 ரூபாய் பாலிசி விக்கிறீங்களா? இல்ல வருஷத்துக்கு 2000 ரூபாய் பிரீமியம் விக்கிறீங்களா? இல்ல. இல்ல. இன்னைக்கு வருஷத்துக்கு மினிமம் 10,000, 20,000, 50,000 தானே விக்கிறீங்க. ஆமா. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க கரெக்டா ப்ரொஃபஷனலா மாறிட்டீங்கன்னா, திரும்ப அனலைன் பண்றேன், ப்ரொஃபஷனலா மாறிட்டீங்கன்னா இன்னைக்கு நான் கற்பூர ஆட்சி சத்தியம் பண்ணி தரேன், உங்களோட பிரீமியம் இன்கம்லாம் குறைஞ்சது வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா இருக்கும். நான் இன்னைக்கு கற்பூர ஆட்சி சத்தியம் பண்ணி தரேன். இன்னைக்கு நீங்க ப்ரொஃபஷனலா மாறிட்டீங்கன்னா குறைஞ்சது 1 லட்ச ரூபா பிரீமியம் இருக்கும். 1 லட்ச ரூபா பிரீமியம் சின்ன அமௌண்ட்டா பெரிய அமௌண்ட்டா? நீங்களே சொல்லுங்க. 1 லட்ச ரூபாங்கிறது சின்ன அமௌண்ட்டா பெரிய அமௌண்ட்டா? பெரிய amount தான் யோசிச்சு சார். பாருங்க. நல்ல அமௌண்ட் தானே. இன்னைக்கு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, நம்ம இன்னும் அந்த 2 லட்சம் பாலிசியே வித்துக்கிட்டு இருக்கோம். சம்மர்ஷிப் பாலிசி வித்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சம்மர்ஷிப்பே கிடையாது. இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் பிரீமியம், 2 லட்ச ரூபாய் பிரீமியம் இன்னைக்கு இருக்கு. சோ அதனால இனிமே வர காலகட்டம், ஓப்பனா சொல்றேன், இந்த செஷன்ல வந்து யாராவது அடுத்த 10 வருஷம் நான் இந்த ஃபீல்ட்ல நிக்க போறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான முக்கியமான பிரசன்டேஷன் தான் இது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து இனிமே வர பிரீமியம் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி 10,000, 20,000 எல்லாம் வராது. வராது. ஆவரேஜா பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1 லட்ச ரூபாய் மினிமம் வருங்கிறது யதார்த்தமான உண்மை. மூணாவது என்ன அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தயவு செய்து பாத்துக்கோங்க நண்பர்களே, இன்சூரன்ஸ்ல இனிமே இதுதான் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டேர்ம் பிளான். என்ன சார் இது டேர்ம் பிளான்? தயவு செய்து பிரீமியம் ரொம்ப கம்மி சார், கமிஷனே கம்மி சார்,
அப்படின்லாம் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்ற நண்பர்களே, நீங்க ஒரு பெரிய தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து டேர்ம் பிளானை நீங்க அவாய்டே பண்ண முடியாது. ரெண்டாவது ஹோல் லைஃப். ஜீவன் உமங் ஜீவன் உற்சவ் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் பிளான்ஸ் தெரியுமா? இந்த தயவு செய்து ஜீவன் உமங் ஜீவன் உற்சவ ஹோல் லைஃப் பிளான்ஸை தயவு செய்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. 3 ஹோல் லைஃப். நம்ம கிட்ட என்னென்ன ஹோல் லைஃப் இருக்கு? ஜீவன் உமங்கு, ஜீவன் உற்சவ், அப்புறம் வேற என்ன இருக்கு? ஜீவன் ஆனந்த். ஆஹ் ஜீவன் ஆனந்த். இந்த 3 பிளான்ல நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், வேற லெவல்ல இருப்பீங்க. இந்த 3 பிளான் அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு மூணாவது என்னன்னா ஆன்விட்டிஸ். ஆன்விட்டிஸ்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு பென்ஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல கிடையாதுன்னா இன்னைக்கு தேவை. ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா ஆசைப்படுறேன். நேற்றுக்கு தான் ஒரு 2 லட்ச ரூபாய் இயர்லி பிரீமியம் கம்ப்ளீட் பண்ணோம் ஜீவன் தாரான். ஸோ ஏன் சொல்றேன்னா கிளைண்ட்டுக்கு இன்னைக்கு தேவை இருக்கு. அவங்க சொல்றாங்க சார் எனக்கு பென்ஷன் வாங்கி கொடுங்க, பென்ஷன் கொடுங்கங்கிறாங்க. ஸோ ஆன்விட்டிஸ் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். 4வது, நம்ம மணி பிளஸ் மாதிரிலாம் நீங்க நினைச்சு ஒதுங்கிறாதீங்க யூலிப்ஸை. யூலிப்ஸ்னா நீங்க அவாய்டே பண்ண முடியாது. ஏன்னா இனிமே வர காலகட்டம் யூலிப்ஸ்க்கு மார்க்கெட் ரிலேட்டட். ஏன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொண்டு வர கிளைண்ட்டை யூலிப்ஸ்க்கு மாற்ற முடியும். ஏன்னா யூலிப்ஸ் எந்த அளவுக்கு பெட்டர் கம்பேர்ட் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத இன்னொரு செஷன்ல நான் எடுத்து தரேன். பட் இப்போ வந்து என்னன்னா யூலிப்ஸ்ங்கிறது மேண்டேட்ரி. அது மட்டும் இல்லாம ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்க தயவு செய்து அடுத்த 10 வருஷம் நீங்க இந்த ஃபீல்ட்ல நிக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா, இதுல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, நான் இன்னைக்கு சத்தியம் பண்ணி தரேன், டெஃபினட்டா நீங்க இன்னைக்கு இருக்கிறத விட 10 மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில வசந்திருப்பீங்கிறது சத்தியம். இது வரைக்கும் கிளியரா புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தெளிவா இருக்கா? அருமையா இருக்கு சார். வெரி குட். தேங்க்யூ முரளிதுரை சார். நீங்க கொடுக்குற ஒரு தம்ஸ் அப் எனக்கு அட்வான்டேஜா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காலம் மாதிரிலாம் மெதுவாலாம் வளர வேண்டாம். இன்னைக்கு நீங்க பண்ணீங்கன்னா ஸ்கூல்ல பாத்தீங்களா டபுள் ப்ரமோஷன்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க ப்ரொஃபஷனலா மாறிட்டீங்கன்னா, நான் திரும்ப அண்டர்லைன் பண்றேன், இன்னைக்கு நீங்க ப்ரொஃபஷனலா மாறிட்டீங்கன்னா சத்தியம் பண்ணி சொல்றேன், 5 வருஷத்துல நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. ஸ்பீட் பிசினஸ் growth. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆமை மாதிரி நத்த மாதிரி எல்லாம் போக வேணாம். அப்படியே குதிரை பாய்ச்சல இன்னைக்கு growth இருக்கும். இந்த growth இப்ப நீங்க பாக்குற இந்த வைத்தியநாதனோட growth எப்ப தெரியுமா ஆரம்பிச்சது? கடந்த 10 வருஷமா தான். நான் 25 இயர்ஸா இருந்தா கூட, ஆனா கடந்த 10 வருஷமா தான் என்னுடைய growth வேற ஃபேஸ்ல இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா ஃபேஸ் டு ஃபேஸ். அதாவது திரும்ப சொல்றேன், ஸ்பீடு பிசினஸ் growth. நான் ப்ரொஃபஷனலா மாறினேன் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது வரைக்கும் நான் பேசுனது கிளியரா இருக்கா? ஆக்சுவலா கிளியர் சார். தெளிவா இருக்கா? வெரி குட். தெளிவா இருக்கா சார்? வெரி இப்ப இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? நிச்சயமா பண்ணுவோம் சார். வெரி குட், சந்தோஷம். ஏன்னா ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு என்ன ஒரே விஷயம் ட்ரைனிங்ல நிறைய நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, சுதாபதி மேடம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க எனக்கு ஐடியா ஆன்சர் பண்ணுங்க. என் ஒய்ஃப் எங்க அம்மா கூட 30 வருஷம் அவங்க சமைச்சதை பார்த்ததுனால இன்னைக்கு அவங்க நல்லா சமைக்கிறாங்கன்னு நான் சொன்னா கரெக்டா இருக்குமா? இல்லாட்டா எங்க அம்மா கூட சேர்ந்து 30 வருஷமா சமைச்சதுனால இன்னைக்கு நல்லா சமைக்கிறாங்கன்னு சொன்னா கரெக்டா இருக்குமா? இது ரெண்டுமே நான் கரெக்ட் திரும்ப ஒரு சார். வார்த்தை சொல்றேன். அது இல்ல நான் என்ன ரெண்டுமே கேட்கிறேன், கரெக்ட். திரும்ப அந்த கொஸ்டினை சொல்றேன், திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன். என் ஒய்ஃப் எங்க அம்மா வந்து சமையல் ரூம்ல சமைச்சு 30 வருஷமா அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால இன்னைக்கு நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்றது கரெக்டா? அப்படி இல்லைன்னா 30 வருஷமா எங்க அம்மா கூட இருந்து அவங்களும் சேர்ந்து சமைச்சாங்க, அதனால இன்னைக்கு நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்றது கரெக்டா? சேர்ந்து ரெண்டாவது சமைச்சதுனாலதான் கரெக்ட். இன்னைக்கு நான் பாக்குற அத்தனை பேரும் நிறைய சேர்ந்து பார்த்ததுனால, சமைச்சதுனால நீங்க ட்ரைனிங் பாக்குறதுனால ஜெயிக்க முடியாது. ட்ரைனிங்க செயல்படுத்தணும். என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறத இறங்கி வேலை செய்யணும். சரி, நான் என்ன தெரியுமா சொல்றேன், உள்ள இன்னைக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க செயல்படுத்திட்டீங்கன்னா, ஓப்பனா சொல்றேன், செயல்படுத்திட்டீங்கன்னா இன்னைக்கு உங்க growth வந்து சத்தியமா வந்து கடவுள் பக்கத்துல சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டுல நிறைய முகவர்கள் எனக்கு தெரியும். ஏன்னா லூகியில இருக்கிறதுனால, இப்ப இறைவனூர்ல லூகியோட சென்னை சாப்டர் பிரசிடண்டா இருக்கிறதுனால நிறைய பேர் தெரியும். ஏன்னா லூகியில ரொம்ப வருஷமா இருக்காங்கிறதுனால எனக்கு நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஆனா என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா ஜெயிக்க முடியல அவங்களால. காரணம் என்னன்னா, அந்த ட்ரைனிங்கை வந்து செயல்படுத்துங்க. இதே வியாதியில தான் நான் இருந்தேன். 15 வருஷமா நான் இந்த வியாதியில தான் இருந்தேன், அந்த கோமால தான் இருந்தேன். ஆனா நீங்க செயல்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இஸ் போலாமா? அடுத்த லெவல் போலாமா? ரெண்டாவது என்னன்னா, இன்னைக்குள்ள த்ரெட்ஸ் அப்படின்னா என்ன தெரியுங்களா? இன்னைக்கு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம், இதை நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அவர் சொன்னாரு சார், பாலிசி சரண்டர் பண்றேன் சார், இவர் சொன்னாரு சார் சரண்டர் பண்றேன் சார், அவர் அந்த பாயிண்ட் சொன்னாரு சார், நடக்குதா இல்லையா? இன்னைக்கு ஒண்ணு தெரியுமா நண்பர்களே, இன்னைக்கு வந்து என்னன்னா, அப்பா அம்மாவோட இன்னைக்கு மொபைல் போன் தான் ஃபர்ஸ்ட், நண்பர்களை விட மொபைல் போன் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு சோசியல் மீடியால சொல்றவங்க தான் இன்னைக்கு வந்து ஆத்தென்டிகேட்டட்னு உலகம் நம்புது இன்னைக்கு. அப்ப அப்படின்ற பொழுது சோசியல் மீடியால நீங்க இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நம்ம எல்லாருக்கும் வேண்டப்பட்ட ஒரு ஆளு.
இருக்கணும் யாரு சார். நம்மளுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் இருக்கா தெரியுமா? மணி கூகுள். பேச்சு யாரு? ஆனந்த் ஸ்ரீனிவாசன். என்ன சிரிக்கிறீங்க முரளிதரை சார்? ஆனந்த் ஸ்ரீனிவாசன் எப்படி இருக்கார்? அப்படிதான் தெரியுதா? பெரிய ஆளா இருக்காரு சார். பெரிய பெரிய ஆளா ஆள்லாம் இருக்காரு. கிடையாது. நீங்க என்னன்னா நீங்க உங்களை சின்னவரை எடை போட்டுறதுனா அவர் பெரிய ஆளா தெரியுறாரு. அவர் எல்ஐசி ஏஜென்சி பண்ணிருக்காரா? ஆமா. பண்ணிருக்காரு அவரு. ஆனா நீங்க தானே பண்றீங்க. அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியணும், அவருக்கு விஷயம் ஆமா தெரியணும். சார். நான் ஏன் தெரியுமா எல்ஐசி சொல்றேன்? பத்தி இன்னைக்கு என்னைய விட சோசியல் அவருக்கு மீடியா நிறைய தெரியாது. தெரியுது இல்லைங்க. காரணம் என்னன்னா நம்மள வளர்த்துக்க ஆசைப்படல, அதனால வளர்த்துக்கிட்டாரு. அதான் மேட்ரு, வேற ஒண்ணுமே கிடையாது. தன்னை வளர்த்துக்கிட்டாரு. ஸோ கமிங் பேக் டு தட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், இது வந்து ஒரு த்ரெட்ஸ் இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்றேன். ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பாலிசி சரண்டர் ஆகுது, நிறைய கட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாலிசி போடுறத விட இன்னைக்கு ரெனியூவல் வாங்குறதுக்குள்ள போரும் ஆகுது. கரெக்டா இல்லையா? இங்க பல பேர் முகத்தை சிரிக்கும் போது உங்க பல்பு கிளீனா தெரியுது எனக்கு. அது மட்டும் இல்லாம பாலிசி போட்டிருக்காங்க சார், திடீர்னு 4 வருஷம் கழிச்சு இந்த பாலிசி நம்ம என்ன பிளான் பண்ணோம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கேக்குறாங்களா இல்லையா? கரெக்டா? ஆமா, கேக்குறாங்க இதெல்லாம் சார், யதார்த்தமா கேக்குறாங்க. இல்லையா? உண்மை. அப்ப என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்கண்டினியூ பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் சொல்ல ஆசைப்படுறேன். எங்களோட லேப்ஸ் ரேஷியோ என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 0% தான் எனி ஐடியா? என்னமா? 0% தான் சார் இருக்கும் உங்களோட லேப்ஸ். பரவாயில்ல மேடம், இதுக்காகவே உங்களுக்கு தனியா நீங்க மதுரையில வரும்போது ட்ரீட் கொடுத்துறேன் மேடம் உங்களுக்கு. சரிங்க ஓகே, சார், சரிங்க. எங்களுக்கு சரி. 0% லேப்சேஷன். 0% லேப்சேஷன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 895 பாலிசி சர்வீஸ் பண்றோம். ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நீங்க கிளையண்ட்டுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. அப்ப டிஸ்கவுண்ட் அப்ப அவங்களுக்கு என்னன்னா நீங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டீங்கன்னா, தப்பா நினைக்காதீங்க, நான் பெரும்பாலும் நான் உங்க இங்க இருக்கிற யாரையும் சொல்ல, பெரும்பாலும் நான் சொல்றேன் 100 முகவர்கள்ல 90 பேர் கிளையண்ட் பாலிசி போட்டு டாடா காமிச்சிடுறீங்க. யார் பார்த்துப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க கிளையண்ட்டுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறோம், நீங்க சர்வீஸ் எவ்வளவு பேர் பண்றீங்க? இன்னைக்கு அந்த பாயிண்ட் தயவு செய்து நீங்க சர்வீஸ் பண்ணாதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி சரண்டர் பண்ணல காப்பாற்ற பண்ண முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஏன் சொல்றேன்னா இது வந்து இருக்கிற ஃபேக்ட் நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ 3வது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் இந்த செஷனை முடிக்கிறேன். 3வது, டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆன்லைன்ல பார்த்து அவங்களே வாங்குறது. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு இந்த இந்த பிரச்சனை யாருக்காவது இருக்கா? கிளைண்ட் வந்து ரொம்ப படுத்துறாங்க சார், எது கேட்டா எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிறாங்க சார், ஆனா ஆன்ல போய் எடுத்துறாங்க சார். சொல்றீங்களா இல்லையா? இருக்கா? இதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கா இல்ல? எஸ் 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 எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க ப்ரொஃபஷனலா மாறிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே கிடையாது. நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு டாக்டர் கிட்ட உடம்பு சரியில்லைன்னா ஆன்லைன்ல போறாங்களா நேர்ல போறாங்களா? நேர்ல தான் போறாங்க. அவர் ப்ரொஃபஷனல் அதனால போறாங்க. அட்வொகேட் கிட்ட பிரச்சனை அப்படின்னா ஆன்லைன்ல போறாங்களா நேர்ல போறாங்களா? நேர்ல தான். என்ன ப்ரொஃபஷனல்? ஆனா நம்ம மட்டும் நம்ம கிட்ட பாலிசி கேக்குறாங்க, பாலிசி பத்தி பிரிச்சுக்கிறாங்க, ஆனா நேர்ல போய் ஆன்லைன்ல எடுத்துக்கிறாங்க. கரெக்டா? தப்பா ரைட்டா? அப்ப யார் மேல தப்பு? நம்ம மேலதான் சார். நம்ம மேல இல்ல, உங்க மேல. நான் தெளிவா இருக்கேன். சார் என் மேலதான். முகவராகிய ஒவ்வொருத்தர் ப்ரொஃபஷனலா இல்லாதவர் மேல அப்படி சொல்லிடுவோம். ஏன் சொல்றேன்னா ஜஸ்ட் ஃபார் பண்ண, ஏன்னா நான் நேர்ல இல்ல, அதனால நேர்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் கலாசலாம், பட் நேர்ல இல்லாதனால கொஞ்சம் விளையாட வேண்டியிருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா தயவு செய்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல காரணம் என்னன்னா முக்கியமான காரணம் நீங்க தான். ஸோ தயவு செய்து நீங்க ப்ரொஃபஷனலா மாற வேணும் அப்படிங்கிற கட்டாயத்தை நீங்க இருக்கீங்க. இதெல்லாம் கரெக்டா? இது வரைக்கும் நான் பேசுறது உண்மையா பொய்யா? கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசியிருக்கேன். உண்மையா Yes, பொய்யா? sir. இதோட எல்லாமே நிறுத்திக்கலாமா? இன்னும் 2 ஸ்லைடு இருக்கு, போலாமா? மணி என்னது? போட்டுடலாம் சார். போலாம் சார். போலாமா? 9 இன்னொரு 10 10 மினிட்ஸ் போலாமா? போலாம் போலாம். போலாமா? 9:10 வரைக்கும். போலாம் சார். சரி சார், கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் சொல்லிட்டீங்க. என்ன சார் புரியல? கொஸ்டின் ஆன்சரை டைப் பண்ணிக்கலாம் சார். நீங்க இதை போங்க சார். பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளோ தெளிவா இருக்குன்னு ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வெரி குட் சார். ம். இதுல அப்ப என்ன சார் இதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ்? ஏன்னா ப்ராப்ளத்தை எல்லாம் சொல்லிட்டீங்க, சொல்யூஷன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? அதானே மெயின் இதோட பாயிண்ட். தீர்ப்பு நான் சொல்றேன் இன்னைக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க வந்து 2 விதமா மாறணும். ஒன்னு பர்சனலா நீங்க எப்படி மாறணும், இன்னொன்னு ப்ரொஃபஷனலா எப்படி மாறணும் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். முதல்ல உலகத்திலேயே நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தொழில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும், பேஷனட்டா இருக்கணும். பேஷனேட்னா சும்மா நெஞ்செல்லாம் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கணும். அதாவது உங்களுக்கு உங்க மேல ஹை கான்பிடன்ஸ் இருக்கணும். இந்த தொழிலை பத்தி நேசிக்கணும். மூச்சு, அதாவது அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த உயிர் மூச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உயிர் மூச்சு மாதிரி இருந்தா தான் இந்த தொழிலை பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்ற போது பேஷனட்டா இருக்க ட்ரை பண்ணுங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் செல்ஃப் டாக்.
நான் என்ன கேக்குறேன், எவ்வளவு பேரு ஆக்சுவலா உங்க கூட நீங்க பேசிக்கிறீங்க? சுதாமதி மேடம், நான் உங்ககிட்ட கேக்குறேன், உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு மேடம்? பிடிச்சது நான் தான் சார், அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். அப்பா 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 நீங்க என்ன என் டைம்லயே அடிச்சு தூக்குறீங்க, என்கிட்டயே கரெக்டா அடிக்கிறீங்க. வெரி ஆமா குட். சார், நம்ம வந்து வெளியில கிளம்பும் போது நம்ம உடைகள், நம்மளோட ஃபேஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தா தானே சார் மத்தவங்கள அப்ரோச் பண்ண முடியும். அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்களதான் உங்களுக்கு அதிகமா பிடிக்கும்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? ஆமா, எஸ் சார். நீங்க நம்பால் மேடம், வெரி குட், சூப்பர். அதே மாதிரி என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், நண்பர்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்திலேயே நீங்க அதிகமா நேசிக்கப்பட வேண்டிய ஆள் யாருன்னா உங்களதான். ஏன்னா நீங்க பிறக்கும் போது தனியா தான் வந்தீங்க. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், நான் பிறக்கும் போது வைத்தியநாதன் என் கூட வந்தான். நான் வாழும்போது என் கூட சந்தோஷமா இருக்கிறது வைத்தியநாதன். நான் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணும்போது என் கூட ஃபீல் பண்றது வைத்தியநாதன். நான் கிளம்பும் போது என் கூட வருது யாரு? வைத்தியநாதன். அப்ப வைத்தியநாதன். அந்த குழந்தைக்கு நான் ஒழுங்கா வச்சுக்கணுமா வேணாமா? இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என் இன்னர் வைத்தியநாதன் நான் தெளிவா வச்சிருக்கேன். அதே மாதிரி இது எல்லாருக்குமே உண்டு. ஆனா என்னன்னா, அந்த குழந்தைக்கு நீங்க சோறு போட மாட்டேங்கிறீங்க. நல்ல நெகட்டிவ். வாட்ஸ்அப்ல வர நெகட்டிவ் மெசேஜ், பேப்பர்ல வர நெகட்டிவ் எல்லாம் தூக்கி நெகட்டிவ். நான் என்ன கேட்கிறேன், ராஜேந்திரன் சார், நீங்க ரொம்ப நேரம் அழகா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ உங்களை நான் கேள்வி கேட்கலான்னு பாக்குறேன். சொல்லுங்க தப்பா சார். நினைச்சுக்காதீங்க சார். இப்போ ஒரு கேளுங்க. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும்னு வச்சுக்கோங்களேன். தட்டுல போட்டு ஊட்டுவாங்களா இல்லாட்டா தரையில போட்டு ஊட்டுவாங்களா? தட்டுல தான் சார். ஏன் நான் என்ன கேட்கிறேன், தரையில போட்டு ஊட்டினாலும் சாப்பாடு உள்ளதானே போகுது. ஏன் தரையில போட்டு ஊட்டக்கூடாது, தட்டுல போட்டு ஊட்டணும்? தரையில வந்து மண்ணெல்லாம் இருக்கும், அசுத்தங்கள் இருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாதுங்கிறீங்க. அப்ப ஆமா. அதே மாதிரி உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ராஜேந்திரன் சாருக்கு நெகட்டிவ் தாட்டா போட்டுக்கிட்டு, ஆனா வெளில பாசிட்டிவா இருக்கிற எப்படி வரும்? வராது. பண்றதெல்லாம் அந்த குழந்தைக்கு சாப்பாடு மண்ணுல தூக்கி போட்டு சாப்பாடு ஊட்டுறது, சாக்கடையில சாப்பாடு போடுறது போட்டு, ஆனா அந்த குழந்தை மட்டும் ஆரோக்கியமா இருக்கணும். எந்த ஊர்லங்க நியாயம் அது? தயவு செய்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன சாப்பாடு போடுறீங்கங்கிறத பொறுத்து இருக்கு. நான் சொல்றது வயித்துக்கு போடுறத விட மைண்டுக்கு ஒரு சாப்பாடு போடுங்க. பாசிட்டிவ் செல்ஃப் டாக். 3வது முக்கியமான விஷயம்னா யூனிக்கா இருங்க. எல்லாரும் மாதிரி இருக்காதீங்க இன்னைக்கு. தயவு செய்து தனித்துவமா இருங்க. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வின்னர்கள், அதாவது சொல்லுவாங்கல்ல, இங்கிலீஷ்ல சொல்றேன், வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃபரெண்ட் திங்ஸ் பட் தே டூ திங்ஸ் டிஃபரெண்ட்லி அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா, வெற்றியாளர்கள் வித்தியாசமாக எதையும் செய்வதில்லை, ஆனால் தங்கள் செய்வதே வித்தியாசமாக செய்பவர்கள். புரியுதுங்களா? அதனால தயவு செய்து யூனிக்கா இருங்க. இந்த சொல்யூஷன்ஸ் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அடுத்தது ப்ரொஃபஷனலா பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம் நீங்க. இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500, 600 பேருக்கு முன்னாடி பேசுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? இல்ல, இல்ல. கான்ஃபிடென்ட் இருந்தா தானே பேச முடியும். இன்னைக்கு நான் ஒரு 3000 பேருக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஆஃப்லைன்ல எடுத்திருக்கேன். இதெல்லாம் காரணம் நசி, நான் என்ன திரும்ப பெருசுக்காக சொல்ல வரல. இதெல்லாம் நீங்க உங்களுக்கும் உண்டு. ஆனா நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் பண்றேன். எனக்கு அதான் வருத்தம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு வைத்தியநாதன் மட்டும் இல்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000, 1,00,000 வைத்தியநாதன் தேவைப்படுறாங்க. ஆனா நீங்க யாரும் வெளில வர மாட்டேங்கிறீங்க. ஒரே வைத்தியநாதன் எவ்வளவு பேருக்கு தான் சபைக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? சோ தயவு செய்து இங்க நீங்க எல்லாம் இருக்கணுங்கிறது ஆசையோட தான் பேசுறேன். லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி ஷார்ப்பா முடிச்சிருவோம். ப்ரொஃபஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணி பாருங்க. பில்ட் யுவர் பிராண்ட். நீங்க எல்லாரும் உங்க ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் தனியா பண்றீங்களா இல்லாட்டா கம்பெனி பேர்ல பண்றீங்களா? சொல்லுங்க. யாராவது பொறுத்த வரைக்கும் நீங்க இது வரைக்கும் ரெண்டும் கலந்தா சார். சிலர் வந்து அவங்க மட்டும் பண்றாங்க, சிலர் கம்பெனி பேர்ல பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, தயவு செய்து ஒரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலா கூடுமான மட்டும் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுங்க. இப்ப என் கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா என்னங்கிறது அடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறீங்க. ஒரு பிராண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆமா, பாத்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இன்னைக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, சார் ப்ரோஆக்டிவ்ல இருந்து பேசுறேன். என் கம்பெனி பேர் ப்ரோஆக்டிவ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். சார் ப்ரோஆக்டிவ் வைத்தியநாதன். இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த பேர் நின்றுடுச்சு. எல்ஐசி வைத்தியநாதன் ஒரு கான்செப்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் 2014 அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் வைத்தியநாதன் அப்படிங்கிற கான்செப்டோட ப்ரோஆக்டிவ் வைத்தியநாதன் கொண்டு வராங்க. அது ஒரு டேக்லைன் மாதிரி. ஸோ தயவு செய்து நீங்க ஏற்பாடு பண்ணிக்கோங்க. 2வது என்ன அப்படின்னா, கஸ்டமர் சென்ட்ரிக்கா இருங்க. கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறது கொடுக்க ஆசைப்படுங்க. கஸ்டமருக்கு ஒரு சில இடத்துல பிக்ஸட் டெபாசிட் தான் தேவைப்படும், ஒரு சில இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் தேவைப்படும், ஒரு சில இடத்துல எல்ஐசி பாலிசி தான் தேவைப்படும். அது என்னமோ தயவு செய்து பண்ணிடுங்க. 3வது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, நாலேஜ் அப்கிரேடேஷன். நாலேஜ் அப்கிரேடேஷன் திரும்ப திரும்ப சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறீங்க. ஸோ என்ன அப்படின்னா, தயவு செய்து உங்களை வளர்த்துக்கோங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ற பாயிண்ட்டுக்கெல்லாம் திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன். கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ற பாயிண்ட் எல்லாம் காத்து வாக்குல கிடைக்காது, கருத்தரங்கத்துல தான் கிடைக்கும். புரியுதா? ஆக்சுவலா கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ற பாயிண்ட்லாம் கான்ஃபரன்ஸ்ல தான் கிடைக்குமே தவிர, நீங்க நினைக்கிற போற வாக்குல காத்து வாக்குலாம் காதுல விழாது. இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் இன்னைக்கு சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் இன்னைக்கு முக்கியமான காரணம் கோபிநாத் சார். 16 வருஷமா அவருடைய பாதத்தை பிடிச்சிருக்கேன்.
அதனால நாலேஜ் அப்கிரேடேஷன். எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு ஏபிஹெச் தெரியும்? எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு கியூபைஆர்ஸ் தெரியும்? ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தெரியும்? எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு ஹெச்எல்வினா என்னன்னு தெரியும்? எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ரொவிஷன் மெத்தட் தெரியும்? சரி, நான் திரும்ப சொல்றேன், பெரிய ஆள் சொல்ல, இதெல்லாம் ஈஸியான மெத்தட். கஸ்டமர் கிட்ட போய் இதை நீங்க பேசுனீங்கன்னா அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. இதெல்லாம் இருக்கா வைத்தியநாதன்? அப்போ ஒண்ணு பண்ணலாம் வைத்தியநாதன், நம்ம பிளான் பண்ணிக்கலாம் வைத்தியநாதன். இதான் உண்மை. நீங்க சார் ஜீவனானந்த் இருக்கு சார், போனை கட் பண்ணுமா சார், இன்னைக்கு நம்ம ஜீவன் லாப பத்தி பேசலாமா, போனை கட் பண்ணுமா, நம்பரை பண்றாரா இல்லையா, பிளாக் பண்றாரா இல்லையா? நீங்க நாலேஜ் அப்கிரேடேஷன் தெரிஞ்சாதான் மற்ற விஷயம் பண்ண முடியும் நண்பர்களே. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஹாவ் ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப். எவ்வளவு பேருக்கு இங்க ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செய்து எல்லா வேலையும் நீங்க சுயமா செய்யாதீங்க. தப்பா நினைச்சுக்கலன்னா பிராக்டிகலா சொல்றேன். முரளிதுரை சார், உங்ககிட்ட ஒரே வார்த்தை கேட்கலாமா? கேட்கலாம் சார். கேட்கலாம் சார். சார், இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன் சார். எங்க சொல்லுங்க. ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க மேனேஜரா. சரிங்க சார். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தரேன். சரிங்க சார். நல்ல அமௌண்ட்டா, சின்ன அமௌண்ட்டா, பெரிய அமௌண்ட்டா? எனக்கு அது சின்ன அமௌண்ட் தான். ஆனா உங்க இல்ல. ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. அவ்வளவு. சந்தோஷம். அதெல்லாம் விடுங்க. இப்ப சாதாரண பேசும் 1 லட்ச ரூபாய். இப்ப சரி, நான் நீங்க ஆசைப்படுற மாதிரி 2 லட்ச ரூபாய் தரேன் சார். சின்ன அமௌண்ட்டா, பெரிய அமௌண்ட்டா? நார்மல் அமௌண்ட் எனக்கு நான் வாங்குறதுக்கு Okay. ஈக்குவலா இருக்கு. சரி, ஓகே, 2 லட்ச ரூபாய். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, காலையில ஆபீஸை திறக்கணும், ஆபீஸை கூட்டணும், ஆபீஸை பெருக்கணும், ஆபீஸ்ல விளக்கேத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் வர ஸ்டாஃபுக்கு எல்லாம் பொறுத்து, வர கிளைண்ட்டுக்கு எல்லாம் டீ காஃபி வாங்கி தரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆபீஸ் சிஸ்டமை துடைக்கணும். அதே மாதிரி ஆபீஸை டெய்லி கிளீன் பண்ணி எல்லாத்தையும் வைக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும். அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல, எனக்கு என்னுடைய வேலைக்கு அது ஈக்குவல் நான் இல்ல நிச்சயமா இல்ல செய்வேன். இல்ல சார், சார் எனக்கு புரிஞ்சுது. நான் என்ன கேட்கறேன், ரொம்ப லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, ஏன் இது என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஏஜென்ட்டா பாலிசி கம்ப்ளீட் பண்றது நீங்க தான், அப்ளிகேஷனை ஃபில் பண்றது நீங்க தான், ரெனிவல் பிரீமியத்தை வாங்குறது நீங்க தான், நாமினி சேஞ்ச் பண்றது நீங்க தான். எல்லா வேலையும் நீங்களே பண்ணா யார் வேலை பண்ணுவா? நியூ பிசினஸ்க்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீங்க டைம்? சான்ஸே இல்ல சார், பண்ணவே முடியாது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஓப்பனா சொல்லட்டுமா, நான் அப்ளிகேஷன் ஃபார்மை தொட்டு, எல்ஐசி அப்ளிகேஷன் 300 தொட்டு கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. சூப்பர். என்னோட ஹவுசிங் லோன் அப்ளிகேஷனை தொட்டு, நான் தொட்டுனா நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி சொல்றேன், கையெழுத்து நான் தான் போடுறேன், அது வேற விஷயம். என்னோட ஹவுசிங் லோன் ஃபார்ம் ஃபில் பண்ணி 7 வருஷம் ஆகுது. என் ஸ்டாஃபுக்கு, என் ஒய்ஃபுக்கு தான் இன்னைக்கு புது அப்ளிகேஷன் தெரியும், எனக்கு கூட தெரியாது. என்ன என் சாமி? ஆபீஸ்ல நான் இன்னைக்கு 0% லாப்ஸ்டேஷன் சொல்றேன் இல்லையா, ஒரு ரெனிவல் மிஸ் ஆகாது. எனக்கு ஆனா என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா வேலை நடக்குது. யோசிச்சு பாருங்க, ரெனிவல் நான் போய் வாங்குறேன்னா, நான் போய் என் கிளைண்ட்டுக்கு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்றேனா, சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் பண்றேனா, இல்ல. எப்படி பண்ண முடியும்? ஸ்டாஃப் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஓப்பனா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் லிமிடெட் எனர்ஜின்னு இருக்கு உடம்புக்குன்னு. அந்த உடம்புக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். நம்ம எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ தயவு செய்து ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃபை வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? புரிஞ்சுதா? ஆக்சுவலா அருமையா Yes, இருக்கு. sir. போலாமா? அடுத்த 5 மினிட்ஸ்ல முடிக்க போறேன். 5 மினிட்ஸ்ல முடிக்கலாமா? போலாம் அடுத்த sir. 5 மினிட்ஸ் போலாமா? முடிச்சிடலாம் சார். இன்னொன்னு, அடுத்த ஸ்லைடு நான் minutes போறதுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருத்தத்தோட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா ஏன் இன்னைக்கு மார்க்கெட்ல கஸ்டமர் நம்மள மதிக்கிறது இல்லை அப்படின்னா, நம்மளோட சொல்லும் செயலும் வேறுபட்டு இருக்கு. சார், நீங்க பாலிசி போடுவேன்னு சொல்றீங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார், நான் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவேன் சார், சொல்லி தானே வாங்குறீங்க, ஆனா பண்றீங்களா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா இந்த வைத்தியநாதன் அப்படி கிடையாது. சொல்லும் செயலும் ஒரே மாதிரி ஆட்கள். அதனாலதான் இன்னைக்கு ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால சொல்றேன், நீங்க P2P மாறிட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ நீங்க என்னோட லைஃபை பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். பண்ணனா இல்லையா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதான் ப்ரோஆக்டிவ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கிரியேட் பண்ணி 2014 கிரியேட் பண்ணி இன்னைக்கு ட்ரேட்மார்க் பண்ணிட்டேன். ஸோ இது என்னுடைய பிராண்ட், என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள். ரெண்டாவது, நான் உங்களை படிக்க சொன்னா இல்லையா நாலேஜ் அப்கிரேடேஷனுக்கு, ஓகேவா? நீங்க நோட் பண்ணி பாத்துக்கோங்க. ஒண்ணு இல்லை, இந்த ஆரஞ்சு கலர் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, அந்த சர்டிபிகேட் 2021 முடிச்சேன். அந்த ஆரஞ்சு கலர் சர்டிபிகேட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 9 மாசத்துல 45 டாபிக் எக்ஸாம், 5 மாடல் எக்ஸாம், 3 மார்க் எக்ஸாம், 2 ஃபைனல் எக்ஸாம் கொடுத்து வாங்கின சர்டிபிகேட். இன்னைக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த சர்டிபிகேட்லாம் காமிக்கும் கிளைண்ட் உங்களை மேல மதிப்பு வருமா, உங்க மேல மதிப்பு இருக்காதா? கட்டாயமா மதிக்கிறேன். அதான் நாலேஜ் அப்கிரேடேஷன். இன்னைக்கு கிளைண்ட் ஏன் என்ன மதிக்கிறாங்கன்னா, வைத்தி வந்து நாலேஜபிள். இதுதான் விஷயம். இதுல என்னோட சர்டிபிகேஷன்ஸ். இது மட்டும் இல்லாம நோட் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி கிட்டத்தட்ட என்னோட ஆஃபீஸோட ஒரு சைடு வால் இது, கிட்டத்தட்ட இந்த மாதிரி 100 விதமான சர்டிபிகேட் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து கிளைண்ட் ஆஃபீஸ்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? சூப்பரா இருக்கும். ரிபேட்டை பத்தி நமக்கே பேசுவாங்களா? ஒரு தைரியம் வரும் சார். கரெக்டா? நீங்க யோசிச்சு பாருங்க, என் கிளைண்ட் இங்க உட்காந்தானா குறைஞ்சது 2 நிமிஷம் உட்கார வைப்பேன். அப்பதான் வந்து கிளாரிட்டி கிடைக்கும்ட்டு. நோட் பண்ணி பாருங்க, இதெல்லாம் என்னோட ஆஃபீஸோட ஒரு சைட் சர்டிபிகேட்ஸ்.
இந்த மாதிரி 100 சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். ஆனா என்னன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கணுங்க மாட்டியிருக்கேன். லாஸ்ட் பட் நாட் தி லிஸ்ட். எப்படி இருக்கு இந்த அட்மாஸ்பியர்? பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? யோசிச்சு பாருங்க. கிளைண்ட் இங்கெல்லாம் வந்தா என்ன பேசுவாரு? கிளைண்ட் என்ன பண்ணுவாரு? புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட். லாஸ்ட் பட் நாட் தி லிஸ்ட் பாத்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட சார் நம்ம டிவி பர்சனாலிட்டி இது வரைக்கும் ஒரு 14 டிவி இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? எல்லாமே லைவ் இன்டர்வியூ. லைவ்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கரெக்டுங்களா? அதாவது ரெக்கார்டட் கிடையாது. லைவ்னா இப்படிங்கிறதுக்குள்ள நேர்ல ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் என்னை பத்தின ஒரு ப்ரொஃபைல். ஏன் சொல்றேன்னா நான் சொல்லும் செயலும் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது கரெக்டா இல்லையா? இப்போ நான் அதைப்படி வாழ்ந்துட்டு இருக்கேனா இல்லையா? என்னோட ஒரே ரிக்வஸ்ட் என்னன்னா நாளைக்கு ஏஜென்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்டயே சொல்றேன். நீங்க ஒரு விஷயம் மற்ற ஏஜென்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றீங்க, சஜஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க அதுவா வாழ்ந்து காட்டுங்க. நீங்க எம்டிஆர்டி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நீங்க எம்டிஆர்டி ஆகி காட்டுங்க. நீ எம்டிஆர்டி நீ வந்து 100 பாலிசி பண்ணி கேலக்சி கிளப் ஆகணும் நீங்க ஆகி காட்டுங்க. அப்ப அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும். இதான் உண்மை. கடைசியா நம்ம ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் கிட்டத்தட்ட வரும் ஆக்சுவலா. ஸோ ரிசல்ட் ஆஃப் P2P இந்த மாதிரி நீங்க மாறினீங்க அப்படின்னீங்கன்னா நான் இன்னைக்கு கற்பூரேட் சத்தியம் பண்ணி தரேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்க லைஃப் 2 விதத்துல க்ரோ ஆகும். என்ன க்ரோ ஆகும் தெரியுமா? உங்களுடைய பர்சனல் லைஃபும் பிளஸ் ஆல்சோ பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி லைஃபும் ரெண்டுமே க்ரோ ஆகும். இதான் உண்மை. இதானே வேணும் லைஃப்ல. வருமானம் வசரணும், வீட்டுல சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நீங்க நோட் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல கேட்டு பாருங்க. நீங்க பண்ற தொழில நிறைய பேர் எவ்வளவு பேர் இன்னைக்கு இந்த தொழில உங்க பசங்களை கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப என் பொண்ணு CA இன்டர் பண்றா. காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார். ஏன் சொல்றேன்னா இப்ப அவ இந்த என் பேரனையும் கொண்டு வந்திருக்கேன் சார். வெரி குட், சூப்பர். நீங்க மேரிடா? இல்ல சார், இல்ல. நீங்க வேற அவர் சும்மாவே கொடுத்துவாரு, நீங்க போட்டு விட்டீங்க வேற மேரிடான்னு. சரி, ஓகே சப்ஜெக்ட்க்கு வந்துருவோம் நம்ம. ஆக்சுவலா சப்ஜெக்ட் வந்துருவோம். ஸோ ஹாப்பினஸ், இன்கம் அண்ட் ஹாப்பினஸ் இது கிடைக்குங்கிறது சத்தியமான உண்மை. கடைசியா பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்லைடை காமிச்சா நீங்களாம் என் மேல கோவப்படுவீங்க. யாரும் கோவப்படக்கூடாதுன்னா இந்த ஸ்லைடை காமிக்கிட்டமா? பாத்துக்கிறோம் சார், நீங்க பண்ணுங்க. காமிக்கலாமா? எங்க கோபிநாத் சார் சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா இந்த தொழில்ல 5 years ஆயிடுச்சுன்னா நீங்க என்னவா ஆகணும் தெரியுமா? எம்டிஆர்டி பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். தெரியுமா? இந்த தொழில நான் 20 வருஷமா இருக்கேன் சொல்றது மேட்டர் கிடையாது. 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா தெரியுது. இங்க பல பேரோட ஃபேஸ் வந்து எனக்கு இங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் தெரியுது. எனக்கு என்னால தாக்க முடியுது. இல்ல நான் எதுவும் பேசல, இருக்கிற ஃபேக்டா சொன்னேன். 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்க எம்டிஆர்டி பண்ண ஆரம்பிக்கணும். இதே தொழில நீங்க 8 வருஷம் ஆயிட்டீங்கன்னா நீங்க சிஓடி பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். இதுவே நீங்க மோர் தேன் 10 years ஆயிட்டீங்கன்னா நீங்க டிஓடி பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது இல்ல யாருக்கோ? சரி, பரவாயில்ல, நம்ம அடுத்தது எல்லா இடத்துலயும் இடிக்குது சார். சோ என்னோட ஒரே ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா தயவு செய்து இது வந்து நம்ம தொழிலுக்கு உண்டான சத்தியமான விஷயம். இதை தயவு செய்து நீங்க உண்மையை ஒத்துக்கோங்க. 5 வருஷம் ஆயிடுச்சா? இட்ஸ் நாட் அ நம்பர் ஆஃப் இயர்ஸ். நான் 10 வருஷமா இருக்கேன், 15 வருஷமா இருக்கேன். இட்ஸ் நாட் அபவுட் தட். நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு உங்க ஃபீல்ட்ல இருந்து உங்க பசங்க வரணும்னா நீங்க ஒரு பெரிய லெவலா அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். நீங்களே ஒரு முன்னுதாரணமா இல்லைன்னா எப்படி இருக்க முடியும்? ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் செஷன் வந்துட்டோம். ஸோ இதுதான் என்னுடைய பர்சனல் வியூ. ஐ திங்க் கடைசியா ஒரே ஒரு கோட் மட்டும் சொல்லிட்டு என்னோட செஷனை நான் முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்னன்னா ஜிக்ஸாக்லருடைய ரொம்ப சூப்பரான கோட் இது. என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ப்ராக்டிக்கலான பாயிண்ட். நீங்க பெரிய சாதனைகள் பண்றதுக்கு பெரிய ஆள் ஆனாதான் பண்ணணும் அவசியம் கிடையாது. சின்ன விஷயம் இன்னைக்கு ஆரம்பிச்சாலும் நீங்க பெரிய ஆள் ஆகலாம். புரியுதுங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவாரு, நான் பெரிய ஆள் ஆஃபீஸ் போடுறேன் பாரு, நீ ஆஃபீஸ் போட்டாதான் பெரிய ஆள் ஆவாங்க. அதே கான்செப்ட் தான். ஸோ அதனால நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இறுதியாக என்னுடைய ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன்னைக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்மளோட இணைந்தவர்கள் சொல்லக்கூடிய நம்ம ஃபேமிலி அண்ட் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. உங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கேயாவது என்டர்டைன்மெண்ட், அதாவது அவங்க நம்ம பத்தி பெருமைப்படுறாங்களான்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? உங்க பொறுப்பை யார் பொறுப்பு? இன்னைக்கு உங்க பொறுப்பு. அதனால தயவு செய்து அவர்களுடைய நலத்துக்காக நீங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். 2வது, நம்மள வளர்க்கறது நம்ம LIC. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு LIC மார்க்கெட் ஷேருக்கு தடுமாறுது. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? அதுக்கு காரணம் இந்த இடத்துல சொல்றேன், நீங்களும் நானும் தான். சுதாமதி மேடம் இப்பயும் சொல்றேன், இந்த இடத்துல நான் என்னையும் சொல்லிக்கிறேன், நீங்களும் நானும் தான். காரணம் என்னன்னா நம்மளாம் இன்னைக்கு மார்க்கெட் போய் வேலை செய்யறது கிடையாது. நம்ம இறங்கி வேலை செஞ்சா நம்மளால பிசினஸ் ஈஸியா பண்ண முடியும். ஆனா நம்ம இன்னைக்கு பண்றது கிடையாது. நம்ம ஓவர் திங்கிங்ல உடம்புக்கு ஒத்துக்காது ஓவரா திங்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துடுறோம். அது கிளைண்ட் கிட்ட போனா அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இறங்கி வேலை செய்யுங்க.
இன்னைக்கு ஒரு சேர்மன்ஸ் கிளப் மெம்பர் ZM கிளப் மார்க்கெட் இறங்கினா 10 பாலிசி பண்ண முடியாது. நீங்க பண்ணணும், இறங்கி வேலை செய்யுங்க. இது 2வது விஷயம். 3வது, இறுதியாக நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற நாடு, நம்ம இந்தியாவுக்காக நம்ம இந்த செஷனை நம்ம பெரிய லெவல்ல பொறுத்த வரைக்கும் வளரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து எனக்கு இந்த வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். ரெடி. இதை ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப சிறப்பு.